வடிவேலு யோக்கியமா அப்படின்னாக்கா பக்கா அயோக்கியம் அவர். எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா அவர் ஒரு 6 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காரு. ஏன்னா இவருடைய விவேக்கோட இறப்புக்கு பிறகு நல்ல பேர் வாங்கணும், இவ்வளோ மறைந்த பிறகு இப்போதான் அவருடைய செயல்பாடு, அவருடைய அன்பு, அவர் செய்த உதவி, தர்மம் இதெல்லாம் வெளியில் மக்கள் எவ்வளோ பேர் அவர் இறந்து போனப்ப அதே அந்த நல்ல பெயர் வடிவேலுக்கு இருக்கான்னு கேட்டால் இதுவரையிலே அவர் நல்ல பேர் சம்பாதிச்சது கிடையாது. நல்ல நடிகனாக சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் நல்ல மனிதனாக அவர் சம்பாதிச்சது கிடையாது. ஆக அவர் இறப்புக்கு பிறகு தான் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம், வெளியில் நல்ல மாதிரி காட்டிக்கலாம் அப்படிங்கிற போர்வையை போட்டி கொண்டு இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு வடிவேலு. அவர்கிட்ட துணை நடிகர்களாக நடித்த சின்ன சின்ன நடிகர்களை வச்சு வடிவேல் நல்லவர் வல்லவர்னு சில பேட்டிகளை பேச வைக்கிறாரு. ஆனால் விவேக் அது மாதிரி இல்லை. தன்கிட்ட சின்ன சின்ன நடிகர் நடித்தாங்களா அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு விவேக்கு. வடிவேலையும் விவேக்கையும் கம்பேர் பண்ணால் விவேக் பெரிய ஆள். ஏன்னா இந்த இன்சிடெண்ட், இந்த வெள்ளம், இந்த பாதிப்பு வந்த பிறகு தான் மயில்சாமி விவேக்கோட நல்ல காரியங்கள்லாம் தெரியுது. மயில்சாமிலாம் இறங்கி போட்டில் போய் எல்லாத்துக்கும் உணவு பொட்டணம் கொடுத்து பணம் இல்லை இவர்கிட்ட இருந்த அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா பணத்தையும் இது பண்ணிட்டு அவங்க மனைவி நகையெல்லாம் அடகு வச்சு அதெல்லாம் செஞ்ச பிறகும் பணம் பத்தலை. ஆனால் வடிவேலு அந்த மாதிரி இறங்கி செய்வாருன்னு பார்த்தா இந்த 6 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எங்கே போனார்? கரெக்டு கிடையாது. இன்னொன்று அவர் யாருக்கும் 5 பைசா உதவி செஞ்சது கிடையாது. யாருக்குமே ஒருத்தர் கூட பக்கா கஞ்சன் அவர், யாருக்கும் உதவி. இது ஒரு பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன், வடிகட்டிய கஞ்சன்னு கூட சொல்லியிருக்கேன். யாருக்குமே உதவி செஞ்சது கிடையாது. அவர்கிட்ட டச்சப் ஆகி ஹேர் ட்ரெஸ், இந்த மேக்கப் டச்சப் ஆகி எல்லாம் பண்ணுவாங்களே அவங்களுக்கு கம்பெனி ஒரு பாட்டா தரும். இவ்வளவு ஒரு 2000 1500 காசு கொடுங்க. அதுலேயே இவர் கமிஷன் அடிச்சுட்டு தான் பாக்கியை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மோசமான குணால வடிவேல்கிட்ட இருந்தவங்க 3 மேனேஜர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 3 மேனேஜரும் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சு இறந்து போய். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்திருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்டுருவாரோ? ஆமாம், இருக்கலாம். அவருடைய நடத்தை, பேச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணவமும் திமுறா அடிப்படையில் கஷ்டப்பட்டு, அவரே கஷ்டப்பட்டு தானே சார் வந்தார். அந்த ஃபேமிலியில் வந்தார்ல, அந்த பழசை நினைச்சு பார்க்கணும்ல. பழசெல்லாம் மறந்து கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எல்லாம் மறந்து போய் மேலேந்து குதிச்ச கடவுள் மாதிரி, மேலேந்து குதிச்ச குபேரன் மாதிரி நடந்துக்கிட்டு அந்த அடிமட்ட தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சிங்கமுத்து கூட இருந்தார், பிரச்சனை. தம்பிராமையா இயக்குனர், பிரச்சனை. தம்பிராமையா தான் அந்த மனுநீதி படம் இயக்குனரில் நடிகராக முன்னாடி டைரக்டராக இருந்தார். அவர் தான் இந்திரலோகத்தின் அழகப்பன் படத்தை எடுத்தார். அவருக்கும் இவருக்கும் இடையில பிரச்சனை. இப்படி அதே மாதிரி இந்த சிங்கமுத்தோட இது ரியல் எஸ்டேட் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. எல்லா நடிகர்களும் போண்டாமணியெல்லாம் அவர் ஒரு சின்ன அடிமட்ட நடிகர். அவரோட பிரச்சனை, பல பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன்னு, அவர்கிட்ட இருந்தவங்க அவரால் யாருமே உதவிப்பட்டதில்லை, அவரால் யாரும் வாழ்ந்தது கிடையாது, டார்ச்சர் தான் கொடுத்துருக்காரு. அதான் சொல்கிறேன்னா சென்டிமெண்ட்டாகவே எடுத்துக்கங்க. அவர்கிட்ட இருந்த 3 மேனேஜரும் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. அதில் ஒரு தூக்கு மாட்டி சேர்த்து போட்டார்.